Hello students, today we are going to see the supplementary unit 6 Remember Caesar. It's a play and it is written by Gordon Davitt. Now we shall have this warm up. Students, do you know who is Caesar? And this word remember Caesar is related to that name of the person Caesar. So we can see about who is Caesar. Have you heard about Julius Caesar? Yes, he was a brilliant military general and great Roman monarch. He is a Roman ruler. He was a king of Roman and he was also a brilliant military general. He was born on the 13th of July in 100 BC. That is, what is the date of birth of that Julius Caesar? That is, he was born on 13th of July. He created the Julian calendar, which is the basis for today's calendar. He is a person who has created the Julian calendar. And now it is the basis for also today's calendar. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணோம்ல ஜான்வரி டு டிசம்பரிங் அந்த கேலண்டர் வந்து he created the Julian calendar. And he was assassinated by a group of Roman senators in 44 BC. That is BC means before Christ. In short, I will tell you about this Julius Caesar. So he was assassinated means he was killed by a group of Roman senators. The day that Julius Caesar was murdered, 15th March, was called the Ides of March in ancient Rome. That is the death of Julius Caesar. That is 15th March. It is called as the Ides of March in ancient Rome. In Rome, they used to call. In short, I will tell you about Julius Caesar. That is Julius Caesar என்பவர் ரோமன் நாட்டு அரசர். மக்கள் எல்லாம் வந்து அவரை வந்து அரசராக தேர்ந்தெடுத்து ஆர்வமாக இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அதை விரும்பலை சிலர். அது யாரெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரூட்டஸ், சீஷியஸ், கேஷியஸ், டீஷியஸ் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இவர் அரசராகிறது விரும்பலை. பட் மற்ற மக்களெல்லாம் இவர் அரசராகணும்னு சொல்லி மார்க்கெட் பிளேஸில் அவரை ஆர்வமாக வரவேற்று அவரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, யூ ஷுட் பிகம் ஏ கிங்னு சொல்லி. பட் திஸ் வாஸ் நாட் லைக் பை இஸ் ஃப்ரெண்ட்ஸ். தட் செனேட்டர்ஸ்னால் அது அவங்களுக்கு கூட நண்பர்கள் எல்லாமே. அதில் ரொம்ப உறுதியான நண்பர் யாருமே ப்ரூட்டஸ். அவருக்கும் இவன் வர ஏன் அப்படின்னா தே ஃபெல்ட் தட் இவன் நாட்டை காட்டி கொடுக்குற துரோகி, இஸ் எ டைரனி அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு தே டோன்ட் வாண்ட் தி சீசர் டு பிகம் ஏ கிங். அவங்களுக்கெல்லாம் பிடிக்காதனால தான் அவங்க ஒரு மீட்டிங் நடக்குது மார்க்கெட் பிளேஸில். எல்லோரும் அதில் கலந்துருக்குறாங்க. அவரை ராஜாவாக ஆக்கிறதுக்கு எல்லாம் வரவேற்று பாராட்டும் போது தீஸ் பீப்புள் ஆல்சோ போய் பாராட்டுற மாதிரி போய் கத்தி எடுத்து எல்லோரும் அவரை நறுக்குன்னு குத்திடுறாங்க ரவுண்டாக 4 பேருமே. அதில் ப்ரூட்டஸும் குத்தும்போது தான் அவர் வந்து யூ2 ப்ரூட்டஸ்ன்னு சொல்லி செத்துருவார் கீழே விழுந்து. தன்னோட ஏன்னா உயிர் பிரியாத நண்பர்கள் யாருன்னா ப்ரூட்டஸ் அண்ட் சீசர். அப்போ அந்த நாள் எந்த நாள் அவர் இறந்தார், எந்த நாள் அவர் கொலை செய்யப்பட்டார்னா 15th மார்ச். அந்த மார்ச் அன்னைக்கு தான் அவர் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை கத்தியில் இது பண்ணிடுறாங்க. ஸோ தட் டே இஸ் கால்ட் அஸ் தி ஐடிஸ் ஆஃப் மார்ச். ஏன்ஷியன்ட் ரோமில் அந்த ஐடிஸ் ஆஃப் மார்ச்னு அந்த நாளை தான் அந்த இதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ ஏன் இந்த ஸ்டோரி வந்து அவரோட ரிலேட்டட் ஆகுது அப்படின்னா அந்த வேர்ட் சீசருங்கிறத வச்சு தான் இந்த கதையில் ஒரு ப்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் இந்த ப்ளே பொறுத்தவரை இட்ஸ் ரியலி அன் இன்ட்ரெஸ்டிங். பட் ஆஸ் வி ஆர் இன் ஆன்லைன் கிளாஸ் வி கேனாட் மேக் இட் எஸ் எ ப்ளே. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியராக இருந்தால் நான் வந்து கேரக்டர்ஸ் கொடுத்து உங்களை அந்த கேரக்டரை இன்வால்வ்மெண்ட் பண்ணி ஒரு கிளாஸ் ரூமில் இந்த ப்ளே க்ரியேட் பண்ணியிருக்கலாம். பட் டியூ டு திஸ் ஜஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் and you have to make it about this story. But really it is really an interesting story. Now I will read this thing and later I will tell you that story and then we can go for the lesson. Here is a play that revolves around the Ides of March. As I told you, Ides of March na 15th of March, the day Julius Caesar was assassinated na killed. The play Remember Caesar is about a pompous and proud judge who fears a life threat after he discovers a message, "Remember Caesar," scribbled on a piece of paper in his pocket. He exhorts his assistant Roger to remain alert to foil the possible attempt of the assassins. He is panic-stricken and makes his assistant engage in elaborate precautionary measures. Let us read the play to know whether
லார்ட் வெஸ்டர்ன் அண்ட் ரோகர் ட்ராவர்ட் தி அட்டெம்ப்ட் ஆர் நாட். இப்போ இந்த ஸ்டோரியோட ஷார்ட் ஃபார்ம். This play revolves around these ideas of March related, because that 15th of March that Caesar was assassinated. And in the Remember Caesarங்கிற play நாடகம் வந்து it is really pompous, very famous, and it is about ரொம்ப நல்ல திறமை வாய்ந்த ஒரு judge, is a proud judge. Even he has a fear about a threat that he discovers a message. இவருக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது. இந்த ஜட்ஜு இவரும் ஒரு நல்ல ப்ரவுட் ஜட்ஜ். ஆனால் அவருக்கு என்னென்னா ஒரு பேப்பர் தன்னோட பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாரு. அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னா ரிமெம்பர் சீசர். he describes that message, ரிமெம்பர்ஸ் சீசர். அவர் பீஸ் ஆஃப் பேப்பர் ஸ்கிரிபிள் பண்ணி அவர் பாக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க. யாரோ போட்டிருக்கிறாங்க. ஸோ இதை படித்ததுமே இவருக்கு பயம் தட்டிடுது. இவர் யாரை கொண்டு வந்துடுறாரு. அதில் ரிமெம்பர் சீசருங்கிற வார்த்தை அவர் என்ன குறிக்கிதுன்னா, ரிமெம்பர் சீசர்னாலே அவர் இறந்த நாளை குறிக்குது. அப்படின்னா நம்மளும் யாரோ கொலை பண்ண போகிறாங்களான்னு அவருக்கு ஒரு பயம் வந்துடுது. இஃப் ஹியர்ஸ் தட் சம்ஒன் ஹஸ் சென்ட் திஸ் மெசேஜ், தட் மீன்ஸ் அ வார்னிங் தட் ஈ வில் பி கில்டு. யாரோ ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க, சீசரை போல் நம்மளே கொலை பண்ண போகிறாங்களாட்டுன்னு இவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு இதாகி எஸ்காட்ஸ்னால் என்கரேஜ் ஆஸ்க் இஸ் சர்வெண்ட் அசிஸ்டன்ட் ரோகருங்கிறவர் தான் இவருக்கு அசிஸ்டன்ட். அவரை வந்து உடனே என்ன பண்ணுறாரு, இஸ் ஆஸ்கிங் ஹிம் to remain alert to foil the possible attempt. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவரை கூப்பிட்டு அந்த யாராச்சும் கொலை பண்ணிடுவாங்களோன்னு பயந்து டக்குன்னு கதவெல்லாம் சாத்து சொல்கிறார். அலர்ட்டாக இருக்கிறாரு. எல்லா அட்டெம்ப்ட்டு எதெல்லாம் அவர் எந்த பாசிபிள் வழி எவ்வளவெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்த கொலை ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறை ஃபாலோ பண்ணணும் டக்குன்னு ஃபாலோ பண்ண சொல்கிறார். இஸ் பேனிக் ஸ்ட்ரைக்கன். அவருக்கு அப்படி ஒரு பயம், தன் மேலேயே ஒரு ரொம்ப நடுக்கமாயிடுது. ஒரு யாரோ விரோதி தன்னை குழப்படுறாங்கன்னு பயம் அவருக்கு ரொம்ப வந்ததுனால இமீடியட்டாக என்ன பண்ணுறாரு, அசிஸ்டண்ட் வந்து எவ்வளோ ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அதை சாத்து, இந்த ஜன்னல் சாத்து, அங்கே க்ளோஸ் பண்ணிட்டியா, இதை பண்ணிட்டியா, மாடி போய் பார்த்துட்டு இருந்தேக்கே அப்படின்னு ஒன்றுனா கேட்குறாரு. எவ்வளோ ஸ்டெப் எடுக்க முடியுமோ, ஏன்னா எந்த வழியிலேயாச்சும் வந்து கொலை பண்ணிடுவாங்களான்னு ஒரு பயம் அவருக்கு வந்துடுது. தட் வேர்ட் ரிமெம்பர் சீசர் அவருக்கு அந்த சீசர் இறந்த ஒரு கான்செப்ட் தான் அவருக்கு வருது. யாரோ கொலை மிரட்டல் விட்டுருக்குறாங்க, தன்னை கொலை பண்ண போகிறாங்கன்னு ஒரு பயம் வந்தது. ஸோ அந்த ஸ்டோரி now we are going to see the story whether the Lord Weston and Roger Trevett இந்த அட்டம்ப்ட்லேருந்து தப்பிக்க போகிறாரா, கொலை முயற்சியில் வெற்றி பெறாரா, இல்லை அவர் கொலை செய்யப்பட்டாராங்கிறத இந்த ஒரு நாடகத்து மூலம் நம்ம பார்க்க போகிறோம். whether this Weston, that Lord Weston has escaped, இல்லை அவர் மர்டர் அட்டம்ப்ட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத we can see in this play. Now we can see this characters. லார்ட் வெஸ்டன், இங்கே லார்ட் வெஸ்டன் தான் ஜட்ஜ். இவருக்கு தான் இவரோட பாக்கெட்டில் அந்த வேர்டு இருக்குது. வாட் இஸ் தட் வேர்ட், ரிமெம்பர் சீசருங்கிற வார்த்தை இவரோட பாக்கெட்டில் தான் இருக்குது. அண்ட் ரோகர் செட்வின், இவர் தான் வெஸ்டன்ஸோட அசிஸ்டண்ட். அவருக்கு எல்லா வேலைக்கு ஜட்ஜுக்கு கூட இடபடியாக எல்லா வேலையும் செய்யக்கூடிய அசிஸ்டண்ட். அண்ட் லார்ட் வெஸ்டன், தட் இஸ் வெஸ்டன்ஸ் வைஃப், லேடி வெஸ்டன், வெஸ்டன்ஸ் வைஃப். இந்த லேடி வெஸ்டன் வந்து அவரோட மனைவி. திஸ் மெயின் த்ரீ ஆர் in this story the character. Now we are going to see this story. Lord Weston is seated by the fireplace, a table of books and papers beside him, talking. So who is sitting? Lord Weston எங்கே உட்காந்துருக்கிறாரு, ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவரை சுற்றி என்ன இருக்குது, ஆஸ் ஏ ஜட்ஜு யூ கேன் இமேஜின். ஜட்ஜு இந்த வக்கீல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம டீச்சர் மாதிரி தான், எங்களை மாதிரி தான், சுற்றி புக்ஸ் வச்சு எந்நேரம் அவங்க புக்ஸ் ரெஃபர் பண்ணிகிட்டு தான் இருக்கணும். கோர்ட்டில் வாதாடுறதுக்கு ஃபைலாக பேப்பர்ஸ் புக்ஸை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அவங்க. ஜட்ஜ் ஆகட்டும் வக்கீல் ஆகட்டும். தட் இஸ் த திங் ரியலி, தே ஆல்வேஸ் த மைண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரிப்பேரிங் சம்திங். ஸோ இஸ் சீட்டட் பை த ஃபயர் பிளேஸ் அண்ட் எ டேபிள் ஃபுல் ஆஃப் புக்ஸ் அண்ட் பேப்பர். கண்டிப்பாக எல்லாருமே அவங்க பேனாம் பேப்பருமாவே இருப்பாங்க, பேப்பரும் புக்குமாவே ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் நம்ம கோர்ட் சீன்லாம் பார்த்துருக்கோம். ஜட்ஜ் செக்ஷன் 105 படி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாசகமெல்லாம். ஸோ எவ்ரி டைம் தே ஆர் என்கேஜ் ஒன்லி வித் புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸ். அண்ட் he was talking. அவருக்கு கீழே who is sitting? Downright is seated Mr. Roger Chetwynd, a thin, earnest, absent-minded and conscientious young person. So now he is sitting by the fireplace with the books and paper, and near downright அவருக்கு கீழே ரைட்டில் who is seated? Mr. Roger Chetwynd is assistant of Weston and he is being seated. And now he describes about this Roger Chetwynd. அவர் எப்படின்னு சொல்லி இவர் இது பண்ணுறாரு.
இஸ் எ தின் ஏர்னஸ்ட் ஆப்சன்ட் மைண்டட். இவர் ரொம்ப ஒல்லியாக ஆனால் ஊக்கமான, தட்ஸ் ஏர்னஸ்ட் ஊக்கமான, ஆனால் ஆப்சன்ட் மைண்டட் ஞாபகம் மருந்து ஜாஸ்தியாக அவருக்கு. அண்ட் கான்சிட்டியஸ் அப்படின்னா இஸ் அன் ஆனஸ்ட் யங் பர்சன், ஒரு நேர்மையான ஆளும் கூட. ஸோ now this author describes about this Roger Chetwynd, the assistant of Weston. அவர் எப்படி இருக்கிறாரா, ஒல்லியாக நேர்மையான ஆனால் நேமக மருதியுடையவராக யங் பர்சனாக இருக்கிறார். ஆனஸ்ட் பர்சன், கான்சிட்டியஸ்னா ஆனஸ்ட். ஸோ கான்சிட்டியஸ் இஸ் he that his mind even when absent is absent on his employer's business. ஸோ அவரது மன உணர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சிட்டியஸ் தான். அதாவது அவ்வளோ ஆனஸ்ட்டாக, எந்த அளவுக்கு ஆனஸ்ட்னு பாருங்களேன். அவர் முதலாளியோட பணியே அவருக்கு மறந்துடுற அளவுக்கு ஆவாராம். தட் மீன்ஸ் he will be about so conscientious that if is absent on his employer's business, கொடுத்த வேலையை மறந்துடுவாராம். வேற எங்கேயோ இருக்கும்போது கூட அவரோட முதலாளியின் பணியை அவர் மறந்துடுவாராம். அந்த அளவுக்கு அவருக்கு எங்கே இருக்கிறாரோ அது ஆப்சன்ட் மைண்டட் அந்த அளவுக்கு இருக்குது. எஸ் பிகன் பை லிசனிங் டு his master's lecture. ஆக்சுவலாக தன்னோட முதலாளி பேச்சை கேட்டுகிட்டே இருப்பார். ஆனாலும் அவர் என்ன இது, அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், வேறு இதில் இருக்கும். இப்படி ஜஸ்ட் லிசனிங், அந்த அளவுக்கு அவர் இதாக இருக்கிறான்னு பாருங்களேன். ஸோ கான்சிட்டியஸ் தட் இஸ் மைண்ட் ஈவன் வென் இஸ் ஆப்சண்ட் இன் இஸ் ஓனர்ஸ் எம்ப்ளாயர்ஸ் பிஸ்னஸ். அந்த அளவுக்கு அவர் முதலாளி சொல்கிறத இப்போ இஸ் லிசனிங் டு இஸ் மாஸ்டர்ஸ் லெக்சர். பட் த லேர் ஆஃப் இஸ் ஒர்க், லேர் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா அட்டெம்ப்ட் ஆஃப் இஸ் ஒர்க் has been gradually too much for him. ஆக்சுவலாக அவருக்கு அது ரொம்ப அந்த பனி ஈர்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அவரை பொறுத்தவரை. என்ன இருப்பார், ரொம்ப இதில் இருப்பார். இஸ் டூ மச் ஃபார் him and is now blissfully copying from one paper onto another while the measured words flow over him. ஆனால் ஒவ்வொரு காகிதமாக அவர் என்ன பண்ணுறாரு, நகல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அவர் உதடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு வெளியில் சொல்லி அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கிற லிப்ஸ் எல்லாம். he was writing from one paper to another but while he was writing his lips forming the phrases while he writes. அவரோட உதடுகளெல்லாம் அவர் எழுத இருக்கும் சொற்றொடர்களெல்லாம் வெளியில் சொல்லிகிட்டே எழுதுறாரு. வாட் எவர் இஸ் டூயிங், அந்த அளவு கான்சிட்டியஸாக அவர் என்ன எழுதுறாருன்னு ஓப்பனாக எழுதிக்கிட்டே வேலை பார்க்குறாரு. முதலாளி ஏதோ சொல்லிகிட்டே இருக்கிறார். சொல்ல he was making and he was copying from one paper to another. ஒவ்வொரு காகிதமாக நகல் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அவர் வாயில் என்ன பண்ணுறாரு, வெளியில் அப்படியே அந்த வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இட் கண்டினியூஸ்லி இட்ஸ் லிப்ஸ் ஆல்சோ ஃபார்மிங் தி phrases while he writes. So now here he describes about this Roger. ஸோ now Weston is talking. இப்போ இந்த வெஸ்டர்ன் இந்த இடத்துல நம்மகிட்ட இப்போ தான் கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. இஸ் டாக்கிங், இஸ் டெல்லிங். வெஸ்டர்ன் Roger, it is not alone a question of duty. There is your own success in the world to be considered. அவர் என்னங்கிறாரு இந்த இடத்துல ரோகரை பார்த்துட்டே, ரோஜர் அப்படின்னு சொல்லலாம். இது வெறும் கடமை மட்டும் இல்லைப்பா. இட்ஸ் நாட் ஒன்லி டியூட்டி. இது என்னது, இட் இஸ் ஈவன் யோர் ஓன் சக்ஸஸ். நீ பார்க்கும் இந்த ஒவ்வொரு இதுவுமே இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் யுவர் சக்ஸஸ் இன் த வேர்ல்டு. யூ ஹேவ் டு ஷோ டு திஸ் வேர்ல்டு. நீ செய்யக்கூடிய வேலை வெறும் கடமைன்னு மட்டும் நினச்சிடாத, கடமைக்காக இந்த வேலை செய்யணும்னு நினைக்காத. நீ பார்க்கக்கூடிய இது என்னென்னா யுவர் ஓன் சக்ஸஸ் இந்த வேர்ல்டு டு பி கன்சிடர். இந்த உலகத்தில் நீ பார்க்கறது ஒரு வெற்றியை தான் அப்படின்னு சொல்கிற வாழ்நாள் முழுவதும். இட் இஸ் நாட் எ இன்டென்ஷன் டு பி எ செக்ரட்டரி ஆல் யுவர் லைஃப். வாழ்க்கை முழுசு நீ ஒரு செக்ரட்டரியாக இருந்தாலும் நினைக்கிறியா? வாழ்நாள் பூராவும் ஒரு செக்ரட்டரியாகவே உன்னோட வாழ்நாள் பூராவும் கழிக்கலான்னு நினைக்கிறியா? அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. இஸ் இட்? நோ, வெரி வெல். அப்படியே கிடையாது. தட் இஸ் நாட் த திங். நீ இதுலேயே வாழ்ந்துடலான்னு நினைக்காத. வெறும் செக்ரட்டரியாகவே என் கூட உட்காந்து ஜஸ்ட் இந்த பொழப்பையே ஓட்டலான்னு நினைக்காத. டோன்ட் பி ஐடியல் ஆல்வேஸ் சிட்டிங் அண்ட் யூ வாண்ட் டு பி எ செக்ரட்டரி ஆல் த்ரூ யர் லைஃப். நோ, வெரி வெல். Diligence and respect for details should be your care. So what details here? No. What should be needed? Diligence அப்படின்னா you have to work with care and effort. கேர்ஃபுல்லாக இருக்கணும். You have to do with diligence your work and respect. எப்படி வேலை பார்க்கணுமா? It should be, your work should be very diligence and respect for details should be your care. நீ செய்யக்கூடிய செயல், நீ எல்லா இதுலையுமே என்ன இருக்கணும்? விடாமுயற்சியோடு இருக்கணும். ஒவ்வொரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, யூ ஹேவ் டு லிசன் கேர்ஃபுல்லி. யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஃபார் டீட்டெயில் ஷுட் பி யோர் கேர். தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு லுக் கேர்ஃபுல்லி எவ்ரி திங் அப்படிங்கிறார். நீ காலத்துக்கும் ஒரு செக்ரட்டரியாக இருந்து காலத்தை கழிக்கணும்னு நினைக்காத.
whatever you do, it should be your success in your லைஃபாக இருக்கணும். அப்போ you have to do with diligence, with careful, and whatever you do, you have to have a deep look on that. You should be very care. I did not become Lord Weston by tickling my thumbs and hoping for favors. நீ நினச்ச மாதிரி இவர் சொல்கிறாரு, நான் வந்து சும்மா அப்படியே சோம்பேறித்தனமாக இருந்து இந்த பதவிக்கு வரல. நான் லார்ட் வெஸ்டன் ஆனது வந்து சும்மா சோம்பேறியாக பொழைச்சி நான் ஜட்ஜ் ஆகலை அப்படிங்கிறார். I did not spend my time twiddling my thumbs அப்படின்னா பீயிங் ஐடில்னால் சோம்பேறியாகவோ. நான் இந்த பதவிக்கு வந்து சும்மாவே உட்காந்து ஒன்றுமே செய்யாமல் இந்த போஸ்டிங்க்கு நான் வரல. ஜட்ஜ் ஆனது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் ஹோப்பிங் ஃபார் ஃபேவர்ஸ், ஐ ஓன் மை ஆனர்ஸ் பை ஹார்ட் ஒர்க் அண்ட் ஜீலியஸ் சர்வீஸ். நான் இந்த இடத்த பிடிச்சிருக்கேன், நான் ஜட்ஜாக இருக்கிறேன்னா ஐ ஹேட் மேட் மை ஹார்ட் ஒர்க் என்னோடய கௌரவத்தை வந்து எப்படி அடைஞ்சேன் அப்படின்னா, இந்த பதவி எப்படி அடைஞ்சேன்னா பை ஹார்ட் ஒர்க் அண்ட் ஜீலியஸ் சர்வீஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் என்தூசியாஸ்டிக் சர்வீஸால் தான் இதை அடைய முடியும். ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறோம் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? ஒரு சேவை செய்கிறோன்னா ஃபஸ்ட் யூ ஷுட் ஹவ் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் அ திங். அப்போ அவர் இது வந்து அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு இது அட்வைஸாக சொல்கிறார். அவர் கீழே உட்காந்துருக்கிறாரு, இவர் மேலே உட்காந்து எதுவும் சொல்ல, அவர் பேப்பர் எடுத்து எதுவோ வாயில் மேலே சொல்லிக்கிட்டே எழுதும்போது இவர் சொல்கிறார், காலத்துக்கு நீ யூ ஆர் திங்கிங் தட் யூ வாண்ட் டு பி லைக் திஸ்ஸா, யூ இமேஜின் நான் வந்து சும்மா வந்து வரல, இந்த போஸ்டிங் நான் எப்படி வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு நான் ஜட்ஜ் எப்படி ஆனேன்னு தெரியுமா? பை மை ஹார்ட் ஒர்க் அண்ட் ஜீலியஸ் சர்வீஸ். டுடே ஐ am the best known and certainly the most impartial judge in England and a fervent servant of His Gracious Majesty Charles II. What he is telling now, இவரோட இதை சொல்கிறாரு, நான் இந்த கௌரவத்தை அடைஞ்சது என்றைக்குன்னா எல்லாத்துக்குமே தெரியும். நான் இன்றைக்கி ஒரு பெஸ்ட் நோன் இது ஆல் ஓவர் எல்லாருக்குமே எல்லாருக்குமே என்னை தெரியும். இங்கிலாந்துலேயே நான் உறுதியான, தட் இஸ் அ திங், ஐம் ஒரு நல்ல நீதிபதி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஐ ஆம் கம்பேர்ட் டு வாட் இஸ் அ திங் எ ஃபேவரட் சர்வெண்ட் டு த சார்லஸ் II. நான் வந்து இங்கிலாந்துலேயே நான் உறுதியான நடுநிலைமையான நீதிபதினு தெரியும். அதே மாதிரி 2ஆம் சார்லஸ் அப்படிங்கிற ஒரு இந்த அளவுக்கு ஐ ஆம் பீன் செலக்டட். that I submit my good Roger is an example to be studied. ஸோ ராகர் இந்த இதுக்கு நீயும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். தட் இஸ் ஐ வாண்ட் யூ டு பி லைக் தட். ஐ சப்மிட் மை குட் ராகர் இஸ் அன் எக்ஸாம்பிள் டு பி ஸ்டடிட். நீயும் இதை தெரிஞ்சுக்கோ, நீ இந்த மாதிரி வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் வந்து இந்த முதல்ல இடத்துக்கு வந்தது எப்படின்னா தட் இஸ் அ திங் பை ஹார்ட் ஒர்க் and zealous I have come to this posting and how I have become very famous. Everyone knows me and they feel that I am the compared to Charles II அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ அந்த இடத்துக்கு I want you all to be the example. It is now only unbecoming in you to ask for a half holiday. காரணம் என்ன அப்படின்னா, இது ஏன் இந்த இதை சொல்கிறாருன்னா, இந்த ரோஜர் என்ன பண்ணியிருக்காரு, he asked for a half a day leave. ஸோ ஜஸ்ட் நீ இதை வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும். ஏன்னா யூ ஆர் ஆஸ்கிங் லீவ், நீ அடிக்கடி இப்படி லீவ் கேட்குறேன். நவ் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஆஃப் ஹாலிடே பட் இட் இஸ் கிரேட்லி அன்லைக் யூ ஐ ஃபியர் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறார் ஆக்சுவலாக, இந்த ரோஜர் வந்து இஸ் ஆஸ்கிங் ஆஃப் டே லீவ். ஸோ ஃபாதர் இஸ் டெல்லிங், நீ வந்து இப்படி அனாவசியமாக லீவு கேட்கலாமா, இட் இஸ் கிரேட்லி அன்லைக், நீ இது லீவ் எடுக்கிறது எனக்கு இது பிடிக்கலை, இது தேவையில்லாத லீவாக தோணுது. அப்படி லீவ் எடுத்து நீ இப்படி டைம் பாஸ் பண்ணால் இந்த மாதிரி என்னை மாதிரிலாம் நீ எப்போ ஆகிறது அப்படிங்கிறத அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். ஐ ஃபியர் he has turned towards his secretary and discovers his misplaced diligence. After a pause, coldly, can it be Mr. Chetwin that you have not been listening to my discourse? இவர் வந்து இதை சொல்லிக்கிட்டே தன்னோட விடாமுயற்சி எங்கேயோ தொலைச்சிருவாரோ, என்னை ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்ட்டெல்லாம் சொல்லிக்கிட்டே திடீர்னு வந்து திரும்பி பார்க்குறாரு இவரோட செக்ரட்டரியை. அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்குறாரு. பட் அவன் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, அவர் எதையோ பார்த்தீங்கன்னா எதையோ பார்த்துட்ருக்கிறாரு. அதனால் அவர் என்னன்னு எங்கேயோ வேலை பார்க்குற மாதிரி பார்த்துருக்கிறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, மிஸ்டர் செட்வின், நீ நான் சொன்னதை கேட்காமே இருந்துட்டுருக்கியா, யூ ஆர் நாட் லிசனிங் டு மை டிஸ்கோஸான்னு கேட்குறாரு. ஏன்னா இதை பேசிக்கிட்டே திடீர்னு அவர் செக்ரட்டரி பார்க்குறாரு. பட் ஈ ஃபவுண்ட் அவுட் that அவர் ஆக்சுவலாக he was doing something, he was not listening. So he was asking, what are you doing, you are not listening to my discourse. நான் சொல்கிறத நீ காது கொடுத்து வாங்கலையான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இந்த இதில் புரிஞ்சுதாமா, வெஸ்டன் இஸ் அட்வைசிங் மிஸ்டர் ரோகர் தட் யூ ஷுட் ஒர்க் ஹார்ட் அண்ட் அவர் எப்படி ஜட்ஜ் ஆனாதுன்னு சொன்னார். அதனால் நீ லீவு கேட்குறியா, அனாவசியமாக லீவு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறார். நவ் ரோஜர் இஸ் டாக்கிங்.
brought to the surface by this cessation of the word music. What, my lord? Oh, no. Yes, certainly, sir, I am listening. உடனே இவர் அந்த ஆப்சன்ட் மைண்டடாக இருப்பார் நம்ம சொன்னோம்ல, உடனே தான் கேட்ட வார்த்தையை மீண்டும் நினைவுக்கு திரும்பி பார்க்குறாரு. உடனே அப்படின்னு அந்த செசேஷனாக அந்த முடித்த எண்ட் ஆஃப் த வேர்டு அவர் காதில் விழுகுது. அவர் கடைசியாக அவர் முதலாளி என்ன சொன்னாருன்னு. உடனே எஜமான், இந்த லார்டுங்கிறது என்ன தமிழில் எஜமான், என்ன சொன்னீங்க? ஓ நோ, ஓ இல்லை நான் அப்படியெல்லாம் இல்லை, நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஐயா நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். உடனே ஆப்சன்ட் மைண்டில் நினைவுக்கு வந்துடுறாரு டக்குன்னு. ஆக்சுவலாக அவர் எதையோ வெறுத்து போய் எதையோ யோசிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. உடனே அவர் காதில் செசேஷன் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் தட் மியூசிக் அவர் முதலாளி முடித்த வார்த்தை மட்டும் டக்குன்னு அவர் காதில் விழுகுது. உடனே சுய நினைவுக்கு வந்தவராட்ட, நிஜமான் என்ன சொன்னீங்க சொல்லுங்கள். நான் அப்படியெல்லாம் இல்லைங்க நிஜமான், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஐ எம் லிசனிங் டு யூ. உடனே இவர் கேட்குறாரு விஸ்டன், ஓகே சொல்லு பார்க்கலாம், வாட் வாஸ் ஐ டாக்கிங் ஆஃப்? அப்படியா சொல்லு, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறார். ஸோ ரோஜர் சொல்கிறார், யோர் செல்ஃப் சார், அமீண்டிங் யோர் செல்ஃப். அப்போ இவர் எந்த இடத்துல சொல்கிறாரு, உடனே அப்படியே முகத்தை மாற்றிக்கிட்டு, அமீண்டிங்னா சேஞ்சஸ். ஐ மீன் ஆஃப் யோர் ரேஸ் டு சக்ஸஸ் மை லார்ட், இட் இஸ் அப்பரண்ட் தட் இஸ் அன் ஆஃப் ஹர்ட் டெய்ல். நீங்கள் அவர் என்ன கேட்குறாரு, நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னு சொல்லு பார்க்கலாம். அப்போ நீ என்னை கவனிச்சிட்டு இருந்தேன்னு சொல்கிறீல்ல, யூ டோல் தட் யூ ஆர் லிசனிங் டு மீ, கம் ஆன் டெல் மீ வாட் வாஸ் ஐ டாக்கிங். தென் அவர் உடனே என்ன சொல்கிறாரு, திருத்தி கொண்டு என்ன டக்குன்னு என்ன சொல்கிறா, ஐ மீன் அஃப்கோர்ஸ் யுவர் ரேஸ் டு சக்ஸஸ் மை லார்ட். அதாவது ஐயா நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னா எப்படி முன்னேறினீங்க அப்படின்னு அடிக்கடி நீங்கள் இதை சொல்லிட்டு இருந்தீங்க. யுவர் ரேஸ் டு சக்ஸஸ், நீங்கள் எப்படி இந்த போஸ்டிங்க்கு வந்தீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஐயா. ஏன்னா இஸ் ஆஃப் அன் அப்பரண்ட் தட் இட் இஸ் அன் ஆஃப் ஹர்ட் டெய்ல். அது அவர் அடிக்கடி கேட்ட கதைன்னு அவருக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா எப்போ பாரு முதலாளி என்ன சொல்வாராம், இதை தான் சொல்லுவாருன்னு அவர் இதை வச்சுட்டு, ஐ வாஸ் லிசனிங் டு யூ மை லார்ட், யூ டோல்ட் அபவுட் யுவர் சக்ஸஸ், ரைஸ் டு சக்ஸஸ். நீங்கள் எப்படி இந்த ஜட்ஜ் ஆனீங்கன்னு முன்னேறினீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதை தான் எப்பவும் சொல்லிகிட்டு இருந்தீங்க. அவர் அடிக்கடி இதை ஆஃபர்ட்டெல்லாம் அடிக்கடி இந்த கதையை தெளிவாக சொல்லுவாருங்கிறது இவருக்கு தெரியும். அதனால் ஈஸ் டெல்லிங். ஓகே, now Weston is asking, we were talking of your extraordinary request for a half holiday when you had only one last month. Would it be straining courtesy too far if I were to inquire what prompts this new demand for heedless leisure? So what is asking now? நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் தெரியுமா? we were talking of your நீ எக்ஸ்ட்ராஆர்டினரி லீவ் கேட்குறியே, ஈவன் வென் யூ ஹேட் ஒன்லி ஒன் லாஸ்ட் மந்த். நீ இப்போ நான் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ அந்த அரை நாள் லீவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஏற்கனவே நீ போன மாதம் என்ன பண்ண, அந்த அரை நாள் லீவ் எடுத்துட்டேன். லாஸ்ட் மந்த் இட்ஸ் எஃப் எஸ் டேக்கன் ஆஃப் டே லீவ். நவ் இப்போ மறுபடியும் எதுக்காக கேட்குற? ஜஸ்ட் யூஆர் ஆஸ்கிங் எகெயின் ஃபார் ஆஃப் டே. வாட் இஸ் த ரீசன்? உன்னோட இந்த அலட்சியமான லீவ் எதுக்குன்னு நான் கேட்குறேன். ஏன் நீ யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் திஸ் லீவ்? வாட் ப்ரொமோட் திஸ் நியூ டிமாண்ட் ஃபார் ஹீட்லெஸ் லெஷர்? ஏன் நீ அடிக்கடி லீவ் கேட்குற? வாட் இஸ் தட்? இந்த ஹீட்லெஸ் லெஷர் மீன்ஸ் லேக் ஆஃப் கேர் ஆர் அட்டென்ஷன். நீ ஏன் கவனமாக குறைவாக இருக்கிற? ஏன் உனக்கு லீவ் எடுக்கிறதுல ஒரு இதாக இருக்குமா? எப்போ பாரு அலட்சியமாக லீவ் எடுக்கிறேங்கிறத நான் கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். வி ஆர் டிஸ்கஸிங், நான் என்ன உங்ககிட்ட பேசியிருந்தேன் தெரியுமா? இந்த லீவ் லாஸ்ட் மந்த் இட்ஸ் யூ ஹவ் டேக்கன் லீவ் ஆஃப் டே, எகெயின் யூ ஆர் ஆஸ்கிங். நீ போன மாதம் 2 நாள் லீவ் எடுத்த, இப்போவும் எதுக்காக இப்படி அலட்சியமாக லீவ் எடுக்கிறேங்கிறத நான் கேட்டேன். உன்னோட கௌரவம் அதில் குறைஞ்சி போயிடுமா? வை யூ ஆர் ஆல்வேஸ் மேக்கிங் லெஷர், வை யூ வாண்ட் டு டேக் லீவ் அப்படின்னு சொல்லி, வை யூ ஆர் நாட் டேக்கிங் கேர், யூ ஆர் டிமாண்டிங், யூ ஆர் மேக்கிங் அண்ட் ஹீட்லெஸ் லெஷர். ஹீட்லெஸ்னால் லேக்கிங் இன் யுவர் அட்டென்ஷன், வை யூ ஆர் லேக்கிங். ஏன் நீ இப்படி இருக்கிறேன்னு சொல்லி வெஸ்டன் இஸ் ஆஸ்கிங். ஸோ திஸ் ஃபார் தட் வாட் இஸ் டெல்லிங் திஸ் ரோகர். I thought perhaps if you did not need me this afternoon, my lord, I might personally interview the clerk of the awards committee and find out why he has not sent that document. இந்த இடத்துல பாருங்கள், அவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு மட்டும் இன்றைக்கி எனக்கு எந்த வேலையும் இங்கே இல்லை அப்படின்னா, இந்த மதியம் ஆஃப்டர்நூன் என்னை நீங்கள் அனுப்புனீங்கன்னா, ஐ வில் கோ பர்சனலி அண்ட் இன்டர்வியூ. யாரை இன்டர்வியூ பண்ண போகிறாராம்? த கிளர்க் ஆஃப் தி அவார்ட்ஸ் கமிட்டி அண்ட் ஃபைண்ட் அவுட் வை ஹஸ் நாட் சென்ட் தட் டாக்குமெண்ட். நீங்கள் மட்டும் எனக்கு இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் மட்டும் விட்டிங்கன்னா, இங்கே வேலை இல்லைன்னு என்னை விட்டிங்கன்னா, நான் பர்சனலாக போய் ஐ வில் இன்டர்வியூ த கிளர்க். நான் அந்த கிளர்க்கை போய் பார்க்கலான்ட்டு இருக்கேன். எதுக்காகனா, ஹூ இஸ் த கிளர்க்?
அவார்ட் கமிட்டியோட கிளர்க்கு. அங்கே போய் அவனை கேட்கலான் இருக்கேன், ஏன் அந்த முக்கியமான டாக்குமெண்ட்டை அனுப்பலன்னு கேட்கணும். ஐ வாண்ட் டு ஆஸ்க் வை ஹேஸ் நாட் சென்ட் தட் டாக்குமெண்ட். ஸோ திஸ் ஆஃப்டர்நூன் இஃப் யூ சென்ட் மீ, I will go and interview personally that award committee and ask him why he has not sent that document. அப்படின்னு இவன் வெஸ்டன்ட்ட சொல்கிறார். who is telling this? Roger is telling. Immediately Weston, how is reacting? Just he started to think back, little taken aback. அப்புறம் அவர் கொஞ்சம் யோசிச்சு தான் அந்த இஸ் டெல்லிங், இண்டீட், ஆமாம் இல்லை, நீ போய் அதை கேட்கணுமில்ல, எனக்கு மறந்தே போச்சுங்கிற மாதிரி ஈஸ் ஆல்சோ ரியாக்டிங். இண்டீட், அப்படியா, ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் ஓகே நீ போய் வாங்கிட்டு வா, அந்த கேட்டுட்டு வாங்கிற மாதிரி அவரோட ரியாக்ஷன் இருக்குது. நான் who is telling this Roger. The lack of it greatly hinders, it holds up my work, you see. And at this most interesting point, his glance goes longly to his desk. அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், இந்த என்னோட வேலையே, இந்த டாக்குமெண்ட் இல்லாமல் வேலையே நடக்கலை பாருங்கள். லேக்னா தட் இஸ் ஐ cannot do the work because it holds up my work, you see. இந்த டாக்குமெண்ட் இல்லாமல் எனக்கு வேலையே நடக்கலை, அது என்னோட வேலையை நிறுத்திடுச்சு அப்படிங்கிறாரு. இட் ஹோல்ட்ஸ் அப் மை ஹோல்ட்ஸ்னால் இங்கே என்னோடய வேலையே கெட்டு போச்சு, அந்த டாக்குமெண்ட் இல்லாமல் என்னால் ஒரு வேலையும் பார்க்க முடியல பாருங்கள். ஏன்னா தட் டாக்குமெண்ட் இஸ் வெரி மச் நீடட் அண்ட் பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் த டாக்குமெண்ட் ஐ கேனாட் கம்ப்ளீட் மை ஒர்க். அண்ட் அட் திஸ் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், இந்த ரொம்ப முக்கியமான பாயிண்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் லுக்கிங் அட் தட் டெஸ்க். இஸ் அ கிளான்ஸ்னால் பார்வை. இட் கோஸ் லாங்லி டு இஸ் டெஸ்க், மேஜையின் மேலே அப்படியே பார்க்குறாரு. அப்படி அவர் சொல்ல வர்றது என்னென்னா, அந்த ஃபைல், அந்த டாக்குமெண்ட் வந்தால் தான் என் வேலையே செஞ்சுருக்க முடியும். வித்தவுட் திஸ் டாக்குமெண்ட் அவர் ஒர்க் ஹஸ் பீன் ஸ்டாப்ட் அப்படின்னு சொல்கிறார். இமே ஃபார் தட் வாஸ் தட் வெஸ்டன் இஸ் டெல்லிங். That of course is a different matter. I see no reason why you should not take a walk to Mr. Clay's in the afternoon if the weather is fine. Now he is telling that of course, ஆமாம் அது வேற ஒரு விஷயம் தான். of course it is a different matter, அது வேற விஷயம். but I see no reason why you should not take a walk. இன்னைக்கு மதியம் நீ ஏன் மிஸ்டர் கிளேவை, why can't you take a walk to Mr. Clay in the afternoon if the weather is fine. நீ இந்த கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா நீ ஏன் மிஸ்டர் வீட்டுக்கு போய் பார்க்கக்கூடாதா, கிளேவோட வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு இப்போ கேட்குறாரு. ஓகே, அது ஒரு மேட்டர் இருக்கட்டும், அந்த டாக்குமெண்ட் ஒரு மேட்டராக இருக்கட்டும். பட் வை கான்ட் யூ கோ டு மிஸ்டர் கிளேஸ் ஹவுஸ் இன் திஸ் ஆஃப்டர்நூன் இஃப் த வெதர் இஸ் ஃபைன். நீ ஏன் அங்கே போகக்கூடாதான்னு இவர் கேட்குறாரு. ஐ ஆம் ரிலீவ் தட் யுவர் தாட்ஸ் ஆர் ஆன் சோபர் மேட்டர்ஸ் ஆஸ் பீஃபிட்ஸ் எ ரைசிங் யங் மேன். ஐ ஃபீல் தட், எனக்கு தெரியுது உங்ககிட்ட என்னது ஒரு தெளிவான பார்வை. ஐ ஃபீல் தட் யுவர் தாட்ஸ் ஆர் ஆன் சோபர் மேட்டர்ஸ். உங்ககிட்ட ஒரு தெளிவான பார்வை இருக்குது. தட் மேக்ஸ் மீ டு ரிலீவ், எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஐ ஆம் ரிலீவ்டு, எனக்குன்னு ஒரு நிம்மதியாக இருக்குன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஹாவ் ஏ கிளியர் தாட்ஸ் ஆஸ் பீஃபிட்ஸ் எ ரைசிங் யங் மேன். உனக்கு நிதானம், விடாமுயற்சி, தைரியம் இருக்கிறதுனால எனக்கு மேலே ஒரு ஃபுல் இது இருக்குது. யூ ஹாவ் டிலிஜென்ஸ், கரேஜ் அண்ட் அட்டென்ஷன் டு டீட்டெயில். தீஸ் ஆர் த 3. உங்ககிட்ட இந்த 3 முக்கியமாக இருக்குது. என்னென்ன இருக்குது? வாட் ஆர் த திங்ஸ்? இஸ் ஹேவிங் த டிலிஜென்ஸ், தட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, கேர்ஃபுல்னஸ், கரேஜ், தைரியம் இருக்குது, அட்டென்ஷன் அண்டு அதை விவரங்களை கவனமாக பார்க்குற அளவுக்கு இவருக்கு 3 முக்கியமாக இருக்குது. ஸோ வித்தவுட் அன் ஆர்டினரி மைண்ட் no man can hope, and Roger has gone back to his work to excel in any of the learned professions. இவர் என்னங்கிறாரு, எனக்கு ஐ எம் ரிலீவ் தட் யுவர் தாட்ஸ், எனக்கு உன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, விடாமுயற்சி, எனக்கு தெரியும் உங்ககிட்ட அது நிம்மதியாக, உன் மேலே எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. என்னென்னா விடாமுயற்சி, தைரியம், விவரங்களுக்கு கவனமாக இருக்குது. அந்த 3 நமக்கு கண்டிப்பாக அவசியம் தேவை. தட்ஸ் 3 இஸ் நீடட். வாட் ஆர் த 3 இஸ் நீடட்? த டிலிஜென்ஸ் இஸ் நீடட், கரேஜ் இஸ் நீடட், அட்டென்ஷன் இஸ் நீடட். தீஸ் ஆர் த 3. அண்ட் இது இல்லாமல் எந்த தொழிலையும் ஆகட்டும், வித்தவுட் தீஸ் திங்ஸ் நோ ஒன் கேன் டூ தட். வித்தவுட் அன் ஆர்டினரி மைண்ட் நோ மேன் கேன் ஹோப். இந்த 3 இல்லாமல் ஒரு மனுஷனால் என்ன பண்ண முடியாது? தே கேனாட் டூ தட். நோ மேன் கேன் do that. Without an ordinary man no man can hope. So Roger, now what he has done, he started to go back to his work. இதை சொல்ல to excel in any of the learned professions. He has found a scrap of paper rather crushed in his pocket and smoothed it out. அதை அவர் சொல்லிகிட்டே இது பண்ணிவிட்டு இவர் பேக்கெட்டுக்குள்ளார கை விடுறாரு. இதை சொல்லி முடிச்சுட்டு
ரோஜர் வந்து தன்னோட வேலையை செய்ய போகிறாரு. வெஸ்டர்ன் என்ன பண்ணுறாரு, தன்னோட கோட் பேக்கெட்டில் அவர் கையை விட்டு பார்க்குறாரு. ஈ ஃபவுண்ட் ஏ ஸ்க்ராப் ஆஃப் பேப்பர், கசங்கி இருக்குது. ரேதர் க்ரஷ்ட் இன் இஸ் பாக்கெட் அண்ட் ஸ்மூத் திஸ் அவுட். இப்போ இவர் இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் ரோகர் தன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறப்ப ஈ டுக் அவுட் சம்திங் ஃப்ரம் இஸ் பாக்கெட், ஒரு கசங்கிய காகிதத்தை பார்க்குறாரு, அதை எடுக்கிறாரு. அன்இன்ட்ரெஸ்டிங்லி டு மேக் எ ரஃப் ஸ்பில். அவருக்கு ஆக்சுவலாக விரும்பலை, அது அந்த பேப்பர் என்னமோ கசங்கி பாக்கெட்டில் இருக்குன்னு சொல்லி இவர் எடுக்கிறாரு. வித் இன்ட்ரெஸ்ட் இ டிடன்ட் லைக் டு ரீட் தட். அவர் இன்ட்ரெஸ்ட்டாக அதை படிக்கலை, ஜஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு. டீட்டெயில் மை குட் ரோகர், அட்டென்ஷன் டு டீட்டெயில். அவர் என்ன பண்ணுறாரு, அதை என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அதை எல்லா விஷயங்களும் விவரங்களும் இதை என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி டீட்டெயிலாக பாரு, அட்டென்ஷன் டு டீட்டெயில். தட் இஸ் த பிகினிங் ஆஃப் கிரேட்னஸ். தட் இஸ் த reading automatically and with some difficulty what is written on the scrap of paper, remember Caesar. அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாரு, டீட்டெயில் மை குட் ரோகர், அட்டென்ஷன் டீட்டெயிலாக இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பேப்பரை மேலோட்டமாக பார்க்குறாரு. ஆட்டோமேட்டிக்கலி அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப டிஃபிகல்ட்டாக அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்குன்னா கிறுக்கி இருக்குது, ஸ்கிரிப்ளிங் ஆகிருக்கு. சரி என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அதை படிக்கிறாரு. அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்காமா, ரிமெம்பர் சீசர். சிரமத்தோடு அதை வாசிக்கிறாரு. அதுதான் அந்த துண்டு காலத்தில் என்ன எழுதிக்குன்னு சொல்லி சிரமப்பட்டு வாசிக்கிறாரு. வாட் வாஸ் ரிட்டன், ரிமெம்பர் சீசர். ரிப்பீட்டிங் வித் வேக் இன்ட்ரெஸ்ட் இ டேர்ன்ஸ் அ பேப்பர் பேக் அண்ட் ஃபோர்த் அட் எ லாஸ். உடனே ஒரு அந்த பேப்பர் கசங்கி எடுத்து பார்க்குறாரு, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்க்குறாரு, என்னமோ கிறுக்கிருக்குன்னு பார்க்குறாரு, சிரமத்தோடு அதை படிக்கிறாரு. படித்தவருக்கு ஒரு ஸ்ட்ரக் ஆகுது. வாட் வாஸ் ரிட்டன், ரிமெம்பர் சீசர். ஸோ மறுபடியும் இ டேர்ன்ஸ் த பேப்பர் பேக் அண்ட் ஃபோர்த் அட் எ லாஸ். உடனே அந்த பேப்பர் முன்னால் பின்னால் திருப்பி பார்க்குறாரு. திடீர்னு அவருக்கு என்ன வருது, அண்ட் தென் எ நியூ ஐடியா அக்கர்ஸ் டு ஹிம். சடன்லி ஐடியா அக்கர்ஸ் டு ஹிம், எ ரேதர் ஹாரிபிள் ஐடியா. ஒரு பயங்கரமான எண்ணம் வருது. அண்ட் இஸ் காலிங் டு ரோகர். இந்த பேப்பரை பார்த்ததையும் ரிமெம்பர் சீசன் வார்த்தையை பார்த்ததையும் அவருக்கு திடீர்னு ஒரு பயம் தட்டிட்டு உடனே ரோகரை பார்த்து கேட்குறாரு. வாட் இஸ் ஆஸ்கிங், வாட் இஸ் த டேட் டுடே. ரோகர், வாட் இஸ் த டேட் டுடே, இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஆஸ் ரோகர் பரிட் எகெயின் இன் இஸ் ஒர்க். ஆனால் இவர் கேட்கும்போது தன்னோட வேலையிலேயே மூழ்கி இருக்கிறதுனால அவர் அதுக்கு பதில் சொல்ல. ரோகர் வந்து இவர் என்ன டேட்டுன்னு கேட்குறாரு. பட் பரிட் எகெயின் இன் இஸ் ஒர்க்னா வேலையில் மூழ்கி இருந்தார். அவர் எகெயின் வாஸ் டூயிங் இஸ் ஒர்க், டஸ் நாட் ஆன்சர் டு இஸ் கொஸ்டின். எகெயின் இஸ் ஆஸ்கிங் ரோகர், ஐ செட் வாட் டே ஆஃப் த மந்த் இஸ் இட். இன்றைக்கி என்ன தேதின்னு உனக்கு கேட்குறேன் சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ இயர் இன் திஸ் வாட் ஹேப்பன், when this fellow was asking of a day leave, he was explaining why he want to take leave. Then he is telling, if you give me permission, I will go and see the clerk, and so that I can collect the document. Without this document, I was not able to do any work. He was also telling, of course, but that is not a matter. அப்படின்னு சொல்லிட்டு, why can't you take a walk to Mr. Clay's house in this afternoon? If the climate இதாக இருந்தால் ஏன் நீ மிஸ்டர் கிளேஸ் ஹவுஸ் போகலாமலன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஒரு வேலை பார்க்கணும். வாட் இஸ் த நீடட் அப்படின்னு சொல்கிறாரு. த 3 things இஸ் நீடட் வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்ன, டிலிஜென்ஸ் தேவை, கரேஜ் அண்ட் அட்டென்ஷன் இஸ் நீடட்னு சொல்லிவிட்டு இவர் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் கண்டுக்காமல் வேலையை பார்த்துருக்கிறப்ப he put his hands in his pocket and he takes out a paper. That paper was something was scribbled in that paper. அது அவர் சிரமப்பட்டு தான் படிக்கிறார். ரெட் தட் வித் டிஃபிகல்ட்டி அண்ட் வாட் வாஸ் இட் ரிட்டன், ரிமெம்பர் சீசர். அதை படித்ததுமே யூ காட் சம்திங் வாஸ் மச் ஹாரர். டேர்ன் பண்ணி பார்க்குறார் பேப்பரை அண்ட் ஒன்லி தட் வேர்ட் வாஸ் ரிட்டன் அண்ட் நத்திங் வாஸ் தேர் இன் த பேப்பர். ஸோ ஹி வாஸ் ஆஸ்கிங் அசிஸ்டன்ட் வாட் டே தட் டே வாஸ், பட் தட் ஃபெலோ வாஸ் நாட் லிசனிங் டு ஹிம். ஹி வாஸ் இன்வால்வ் இன் ஹிஸ் ஒர்க். இமீடியட்லி எகெயின் ஹி வாஸ் ஷவுட்டிங், வாட் டே ஆஃப் த மந்த் இஸ் இட், கம் ஆன் டெல் மீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே திஸ் ரோஜர் என்ன பண்ணுறாரு, ஹார்ட்லி பாசிங், சற்றும் நிறுத்தாமல் அப்படியே ஒரு சலனமே இல்லாமல், இட் இஸ் த 15th மை லார்ட், இன்றைக்கி 15ஆம் தேதி அப்படிங்கிறாரு. இட் இஸ் த 15th. இப்போ உங்களுக்கு கொண்டு புரியுதா, சீசர் இறந்த நாள் என்னைக்கு, 15th of March, ஐடிஸ் ஆஃப் மார்ச். அந்த கேலண்டரை உருவாக்குறதே அந்த 15th of Marchன்னு கொண்டாந்தது தான் அந்த இது அந்த ஸோ இப்போ இவர் கேஷுவலாக இவர் சொல்கிறாரு, அப்படியே சும்மா சற்றும் நிறுத்தாமல் இவர் கேட்டதையுமே இன்றைக்கி 15ஆம் தேதி மை லார்ட் அப்படிங்கிறாரு. நிஜமாக இன்றைக்கி 15ஆம் தேதின்னு. இமீடியட்லி வாட் ஹேப்பன் டு வெஸ்டர்ன், யூ சி, that is the 15th of March. உடனே அவருக்கு ஷாக் ஆயிடுது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகிறார். வாட் டே டுடே, the 15th.
the 15th of March, oh my goodness, the 15th of March அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. பிகாஸ் தி ஐடிஸ் ஆஃப் மார்ச். காரணம் என்ன, இன்னைக்கு யாரோட இறந்த நாள், who has been murdered. The IDs of Marchனா it is the death of Julius Caesar. Looking at the paper again in a horrified whisper, அந்த பேப்பரை மறுபடியும் பார்க்குறாரு, அந்த காகத்தை அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு மறுபடியும். horrified whisper, remember Caesar. அந்த வேர்டு அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குது, இஸ் ரீடிங் அவுட் லவுடர், remember Caesar. that word is written, remember Caesar. லவுடராக பலத்த சத்தத்தோட அந்த வேர்டு சொல்கிறார். ஸோ தே வாண்ட் டு கில் மீ, டூ தே. அவருக்கே ஒரு மாதிரி தான் ஆயிடுது. ஓ அப்போனா என்னைய கொலை பண்ண போகிறாங்களா யாரோ, அவங்க என்னை கொலை பண்ண போகிறாங்களா, அவங்க என்னை கொலை முயற்சிக்கிறாங்களா, தே வாண்ட் டு கில் மீ, அவங்களுக்கு என்னை கொலை பண்ண போகுமா அப்படின்னு அவர் சத்தமாக இதை சொல்கிறார். நவ் திஸ் ரோகர் கம்ஸ் டு சர்ஃபேஸ் சர்ப்ரைஸ். இப்போ அவர் சுயநினைவுக்கு வராரு. இவர் எதையோ நினச்சிட்டு இருக்கிறாருல்ல, அது உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஈ கம்ஸ் டு இஸ் சென்ஸ் அண்ட் ஈ வாஸ் வித் சர்ப்ரைஸ் ஆஸ்கிங், தட் இஸ் வாட் இட் இஸ் டு பி எ ஜட்ஜ் ஓவர் மென். ஆல் இஸ் பாம்பஸ்னஸ் இஸ் டிசால்விங் இன் அகிடேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஆமாம், கண்டிப்பாக ஒரு நீதியின் இது என்ன தெரியுமா, மனிதருங்க நீதிபதியாக இருந்தாலே இப்படித்தான் நடக்கும் போல். ஆக்சுவலாக ஒரு ஜட்ஜாக இருக்கிற லைஃப் இப்படித்தான். ஜட்ஜுங்கிறவர் என்ன, யூ வில் பி கிவிங் த ரிசல்ட். அது ஒரு பக்கத்துக்கு நியாயமாக போகும், ஒரு பக்கத்துக்கு இதாக போகும். அப்போ லைஃப்பில் என்ன ஆகும், ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு வெளியில் வரும்போது இந்த மாதிரி தானா, தட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஜட்ஜ் ஓவர் மென். ஆல் இஸ் பாம்பஸ்னஸ் இஸ் டிசால்விங் இன் அகிடேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், அவரோட கோபத்தில் அவரோட கம்பீரமெல்லாம் இப்படி தான் போயிடுது. அவரோட கம்பீரம் பாம்பஸ்னஸ் எல்லாம் அகிடேஷனாக கோபத்தில் தான், டிசால்விங் இன் அகிடேஷன். இதுதான் நீதிபதியோட இன்ஸ்ட்ருமெண்ட், நடைமுறை வாழ்க்கை இப்படித்தானா அப்படிங்கிறது இவர் சொல்கிறார். பிகாஸ் எவ்ரி ஒன் கண்டிப்பாக ஒரு பக்கம் ரிவெஞ்சுக்கு காத்துட்டு இருப்பாங்க. ஓ ஜட்ஜ்மெண்ட் இப்படி சொல்லிட்டாரா, வெளியில் அவர் கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி. இப்போ இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, அந்த ரிமெம்பர் சீசன்கிற வேர்டு it refers to the IDs of March. It is the death of Julius Caesar. That is 15th of March. அப்போ இந்த பேப்பரும் நமக்கு யாரோ பாக்கெட்டில் போட்டுருக்காங்கன்னா that they want to kill me. அப்போ யாரோ நம்மளை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஸோ and it is a common thing for a judge. ஜட்ஜாக இருக்கிறவங்களும் இது காமனான ஒரு இது தான். நீதி சொல்லி முடித்ததுமே இந்த இது தான் எதிர்பார்த்தது அப்படிங்கிறது. sooner or later revenge lies await in the byways. அதுதான் எப்பவுமே முன்னையோ பின்னாடியோ, ஆக்சுவலாக கண்டிப்பாக இப்போவோ பின்னாடியோ அவங்கள என்ன பண்ணுவாங்களாம், கண்டிப்பாக பழி வாங்க போகிறாங்க. தட் இஸ் அ திங். வெதர் ஆஃப்டர் த ஜட்ஜ்மெண்ட் ஆர் பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட் ஆர் வென் தே கம் அவுட் ஆஃப் த ரிலீவாய் ஜெயிலேருந்து வந்தாலோ, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்தாலோ, தே ஆர் சம்ஹவ் தே ஆர் கோயிங் டு டேக் ரிவெஞ்ச். அண்ட் த ஜஸ்டர் எ ஜட்ஜ் ஹஸ் பீன் த மோர் ஃபியர்லெஸ். கண்டிப்பாக ஒரு ஜட்ஜு ஒரு நியாயமான ஒரு நீதிபதியாக இருந்தால் அவருக்கு எப்பவுமே has been the more fearless, பயம் இல்லாமல் இருக்கலாம். ஜட்ஜ் நியாயமாக நடந்திருந்தாலும், நியாயமான ரொம்ப நியாயமான ஒரு நீதிபதியாக இருந்தாலுமே அவருக்கு பயமே இல்லாத போல் இருந்தாலுமே இந்த பேப்பர் அவர் என்ன பண்ணிச்சான், மேட் him to be fear. He waves the paper in the astonished Roger's face. So much greater will be the hate that pursues. ரொம்ப வெறுப்பாளாகினது போல் அந்த பேப்பரை ரோகர் முன்னால் அந்த நீதிபதி காட்டுறாரு. தட் வெஸ்டர்ன் இஸ் ஷோயிங். ஆக்சுவலாக இவர் ஏன்னா இது யாருக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குமா, இந்த நீதிபதி நியாயமாக இருக்கிறவங்களுக்கு தான். ரொம்ப நியாயமான ஒரு நீதிபதியாக இருந்தாலே அவருக்கு என்ன தான் பயமே இல்லான போலமே அவர் இந்த பேப்பரை தி ஷோயிங் டு ஹிம் தட் வெறுத்து போய் காட்டுற மாதிரி. ஸோ மச் கிரேட்டர் தட் வில் பி த ஹேட் தட் பர்ஷீஸ். ரொம்ப வெறுப்புக்கு ஆளாகின போல் இதை காட்டுறார். பிகாஸ் இட்ஸ் காமன் டு த ஜட்ஜஸ். கண்டிப்பாக ஜட்ஜஸோட லைஃப்பில் என்ன பண்ணுவாங்க, வக்கீலும் ஜட்ஜஸும் நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கோம் இல்லைம்மா, ஹேவ் யூ சீன் த மூவிஸ். தீர்ப்பு சொல்லி முடித்த உடனேயே ஒன்றா தே மே ஷூட் ஹிம், தே மே கில் ஹிம், ஆர் அதை த்ரெட்டனிங் கூட பண்ணுவாங்க. நாளைக்கு ரிசல்ட் சொல்கிறியா, உன் பொண்ணை கடத்தி வச்சுருவேன், உனக்கு கொலை பண்ணிடுவேன், உன் ஃபேமிலிக்கு இதாகிடுவேன், நீ எனக்கு என் பக்கம் சாட்சி சொல்லு. இதெல்லாம் நம்ம மூவிஸில் பார்த்துருக்கோம். ஈவன் இன் டுடேஸ் லைஃப் ஆல்சோ இந்த மாதிரி நடந்திருக்குது. நீதிபதி சொல்லி முடித்த அவ்வளோ வெளியில் வர வரைக்கும் நிம்மதி இருக்காது. அதே மாதிரி சொல்லாதுக்கு முன்னாலேயே த்ரிட்டனிங் மிரட்டி இது பண்ண இருக்கேன். அப்போ இவருக்கு இந்த பேப்பருமே இவருக்கு அந்த ஒரு தாட்டை நினைவுபடுத்துது. ஏன்னா இந்த ரிமெம்பர் சீசன்னா அந்த அன்னைக்கு உன்னை கொலை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி, 15th of March உன்னை கொலை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இஸ் இன் மைண்ட் இ தாட்ஸ் தட் 15th of March they are going to kill him. Now Roger is asking, what is it my lord, what is it again? அது என்ன எஜமான் அப்படின்னு இவர் கேட்குறாரு. வாட் இஸ் இட், நீங்கள் இந்த பேப்பரை இது பார்த்துட்டு என்ன இது கமான் டெல் மீ அப்படிங்கிறார். மை டெத் வாரண்ட் இஃப் ஐ எம் நாட் கேர்ஃபுல். அவர் என்னங்கிறார், நான் கவனமாக இல்லைன்னா
இதனோட மரண கட்டளை, தட்ஸ் எ டெத் வாரண்ட். எனக்கு வந்து மரண கட்டளை விட்டுருக்காங்க, சாவு மணி அடித்தாங்கன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காங்க, வாரண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஜாக்கிரதையாக இல்லைன்னா, நான் கவனமாக இல்லைன்னா they have sent me a death warrant. What cases have we had lately? உடனே அவர் திங்க் பண்ணி பார்க்குறாரு, ரீசெண்டாக நான் என்ன கேஸ் ஹேண்டில் பண்ணேன். வாட் கேசஸ் have we had lately? what cases, நம்ம என்ன கேசஸ் we had lately? இப்போ எது கடைசியாக எந்த கேஸ் ரீசெண்டாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பார்க்குறாரு. த டெரசான் affair, அந்த சதி வழக்கு. டெரசான் மீன்ஸ் சதி, ஒரு இதில் கேஸ் சதி வழக்கில் எடுத்து பார்க்குறாரு. த டெரசான் affair ஐ ரெஃப்யூஸ் டு பி பிரைட், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொன்ன கேஸு. அந்த ஒரு டெரசான் அந்த சதி வழக்கில் ஈ ரெஃப்யூஸ் டு பி பிரைட் அப்படின்னா, பிரைட்னா என்ன, ஈ ரெஃப்யூஸ் டு கெட் தட் மணி, லஞ்சம் வாங்க மாட்டேன்ட்டாரு, அந்த ஒரு கேஸ். த பூஸ் gives him a passing comfort. நான் அப்போ அந்த பெருமை வந்து அவருக்கு சற்று நிம்மதியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த இடத்துல அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலாக ஆல்ரெடி டோல்னா இஸ் எ குட் ஜட்ஜ், நேர்மையானவர், ஜீலியஸ் ஆன பர்சன். ஸோ ஈ ரெஃப்யூஸ் டு பை தட் பிரைட். அவர் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன்ட்டார், அவர் கண்டிப்பாக நான் இது பண்ண மாட்டேன்னு சொன்னது. அதனால் அந்த இடத்துல அந்த பெருமை வந்து அவருக்கு நிம்மதி தான் கொடுக்குது. இட் மேட் இன் எ பாசிங் கம்ஃபர்ட். தி பைரசி போத் சைட்ஸ் ஹேட் மீ ஃபார் தட். ஆனால் பட் அந்த இதில் என்ன ஆயிரும், அந்த பைரசினா கடல் கொள்ளை, இந்த ரெண்டு சைட்லேயும் ஹேட்டட் ஹிம் ஃபார் தட். த பைரசி போத் சைட்ஸ் ஹேட் மீ ஃபார் தட் ஆர் தெர் வாஸ் தட் ஃபுட்பாத். அவர் என்னங்கிறார், அந்த கடல் கொள்ளை வழக்கு அது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயும் எனக்கு வந்து ரொம்ப வெறுத்தாங்க, அல்லது என்னை அந்த ஃபுட்பேட் அப்படின்னா கொலைகாரன் வழக்குலையுமே ரெண்டுலேயுமே வந்து எனக்கு விருப்பத்தை உண்டாச்சு. த போத் தி சைட்ஸ் தே ஹேட்டட் மீ, ரெண்டு பேருமே, பிகாஸ் ஐ ரெஃப்யூஸ் டு பை தட் பிரைட். நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன்னு ஒரு இது என்னது, தட் கடல், இந்த பைரசி அப்படிங்கிறது கடல் கொள்ளை வழக்குலையும், ரெண்டு பக்கத்துலேயுமே என்னை வெறுத்தாங்க, அல்லது இன்னொன்று இந்த கொலைகாரன் வழக்கு, இன்னொன்று ஃபுட்பேடா, இது ரெண்டுலேயுமே வந்து என்னை அவங்க வெறுத்தாங்க, பிகாஸ் ஐ ரெஃப்யூஸ் டு கெட் தட் பிரைட். நான் வாங்க மறுத்துட்டேன் லஞ்சம், அதனால் கூட என்னை அவங்க கொலை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு இவர் சொல்கிறார். பிகாஸ் ரீசெண்டாக என்ன கேஸ் நடந்துச்சு, வாட் வாஸ் தட் கேஸ் ஐ ஹேண்டில், த டூ கேசஸ். ஒன் வாஸ் தட் piracy, that is that sea thing, and another was that a murder that has been happened. அதனால் என்னை இது பண்ணலாம், அதுக்கு நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னு சொல்லி அவங்க என்னை கூட த்ரிட்டனிங் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு he feels that. who feels? Weston. is it a threat? the paper, where did it come from? உடனே அவர் கேட்குறாரு, ஓ ஒரு மிரட்டல் பேப்பரா இது, ஒரு மிரட்டலாக வந்திருக்கா உங்களுக்கு அந்த பேப்பரில், where did it come from? அந்த கடிதத்தை அந்த பேப்பரில் ஒரு மிரட்டல், தட் மீன்ஸ் த்ரெட், வார்னிங் போட்டிருக்காங்களா, வேர் இட் ஹேஸ் கம் ஃப்ரம், வேர் டிட் இட் கம் ஃப்ரம், எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு இவர் கேட்குறாரு. இமீடியட்லி ஃபார் தட் வெஸ்டன் வாட் இஸ் டெல்லிங், இட் வாஸ் இன் மை பாக்கெட், சம்மன் மஸ்ட் ஹேவ், இட் வாஸ், வேர் இட் வாஸ் இன் மை பாக்கெட், ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் மை பாக்கெட், அண்ட் சம்ஒன், யாராவது வைத்திருக்கணும், சம்ஒன் மஸ்ட் ஹேவ். he started to thinking, yes, now I remember. ஜஸ்ட் வென் he was telling, இது எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேட்கும்போது என் பாக்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு he was thinking, யாராச்சும் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு he going for the remembrance. yes, now I remember, I am able to remember, a man brushed against me yesterday as I was leaving the courts. ஆமாம், இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, நேற்று என்னை பண்ண ஒருத்தன் என்னை வந்து உரசிட்டு போனான். பிரஸ்ட்னா உரசிட்டு போகிறது. எகெயின்ஸ்ட் மீ எஸ்டர்டே ஆஸ் ஐ வாஸ் லீவிங் த கோர்ட். நான் வந்து அந்த நேற்று வந்து ஒருத்தன் என்ன பண்ண உரசிட்டு போனால், நான் இந்த இதுலேருந்து கோர்ட்லேருந்து வரும்போது, எஸ்டர்டே ஏ ஸ்மால் ஈவில் லுக்கிங் ஃபெல்லோ, வெரி ஷை, ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷை டைப்பாக இருந்தான், அவன் வந்து என்னை தள்ளிட்டு உரசிட்டு போனான். எனக்கு இப்போ ரிமெம்பரன்ஸ் வருது. ஐ குட் ரிமெம்பர் ஏ ஸ்மால் ஈவில் லுக்கிங் ஃபெல்லோ, தட் பர்சன் வாஸ் வெரி ஷை, ஈ பிரஷ்ட் மீ, பிரஷ்ட் எகெயின்ஸ்ட் மீனா என்னை உரசிட்டு போனான், ஒருத்தன் என்னை உரசிட்டு போனது நினப்பு வருது, அந்த பர்சன் தான் என் பாக்கெட்டில் போட்டிருக்கணும். பிகாஸ் ஐ காட் திஸ் பேப்பர் ஃப்ரம் வேர், இட் வாஸ் ஃப்ரம் மை பாக்கெட், அண்ட் ஐ குட் ரிமெம்பர் தட் தேர் எ ஃபெல்லோ பிரஷ்ட் எகெயின்ஸ்ட் மீ. வாட் டஸ் இட் சே தட் பேப்பர்? அந்த பேப்பர் என்ன சொல்லுது ஆக்சுவலாக அப்படின்னு இவர் கேட்குறாரு. அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கு, என்னத்தை சொல்லுது உங்களுக்கு, அந்த பேப்பர் என்ன எழுதிருச்சுங்கிறாரு. மச் டூ ஆக்கியபைட் வித் இஸ் ஓன் ஃபேட் டு அட்டெண்ட் டு இஸ் செக்ரட்டரிஸ் கியூரியாசிட்டி.
Just at the door it was, and he didn't wait for an apology. இவர் கேட்குற அந்த ஆர்வத்தை விட he started அந்த he started think about his fate. இவர் கேட்குறாரு அந்த பேப்பரில் ஆக்சுவலாக என்ன எழுதிடுச்சிங்க முதலாளின்னு கேட்குறப்ப அவர் அதுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கல வெஸ்டர்ன் ஃபார் இன்ஸ்டெட் ஆஃப் தட் வாட் he started to think about his fate. அவர் தன்னோட விதியை நினச்சி அதில் அப்படியே ஆழ்ந்திருக்கிறது போல் ஜஸ்ட் அட் த டோர் இட் அந்த கதவுக்கு பக்கத்தில் அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு நின்றுட்டு அவர் he did not wait for an apology. ஐ ரிமெம்பர் அவர் அந்த தொடர்ச்சி அதை தான் அந்த கோட் சீனை நினச்சி பார்த்து தான் சொல்கிறாரு. இவர் கேட்குறாரு வாஸ் ஆஸ்கிங் அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்குன்னு கேட்குறப்ப அவர் அது கூட சொல்ல வராமல் வாட் இஸ் இஸ் மைண்ட் இஸ் ஃபுல் திங்கிங் அபவுட் வாட் ஹாஸ் ஹேப்பன் அண்ட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு ஹிம். அவர் திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஜஸ்ட் அட் த டோர் அந்த கதவுக்கு பக்கத்தில் இட் வாஸ் அண்ட் இட் டிடன்ட் வெயிட் ஃபார் அன் அப்பாலஜி. அவன் நின்று மன்னிப்பு கூட என்கிட்ட கேட்கல. எனக்கு ஞாபகம் வருது. ஐ ரிமெம்பர் தட் இட் டிட் நாட் ஈவன் ஆஸ்க் ஃபார் அன் அப்பாலஜி. ஐ கேன் ஒன்லி தேங்க் தெம் ஃபார் த வார்னிங். நல்லதாக போச்சு, ஒரு எச்சரிக்கை செஞ்சது அவனுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவன் எனக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்கல, என்னை இடிச்சிட்டு போனதுக்கு அவன் மன்னிப்பு கேட்கல. பட் எனக்கு இப்போ நான் அவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன் நன்றி சொல்கிறேன்னா ஏதோ அவன் எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கிறான். இந்த மாதிரி உங்களை கொலை பண்ண போகிறாங்கன்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி இஸ் திங்கிங். திஸ் வெஸ்டர்ன் இஸ் திங்கிங் தட் ஃபெல்லோ பிரஸ்ட் மீ. என்னை இடிச்சிட்டு போனவன் நான் அந்த கதவு பக்கத்தில் பார்த்தேன், என்னை இடிச்சிட்டு போனான். பட் ஈ டிடன்ட் வெயிட் ஃபார் அன் அப்பாலஜி. ஒரு நன்றி கூட சொல்கிறதுக்காக அவன் நின்று மன்னிப்பு கூட கேட்கல. எனக்கு நல்லா நினைப்பு இருக்குது. பட் ஐ கேன் ஒன்லி இப்போ நான் அவனுக்கு நன்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ தேங்க் தெம் ஃபார் அன் வார்னிங். ஏதோ எனக்கு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க, அந்த அளவுக்கு எனக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஒரு எச்சரிக்கை செஞ்சதுக்கு அவனுக்கு நன்றி சொல்லணும். ஐ மே டை பிஃபோர் மை டைம் பட் இட் வில் நாட் பி டுடே இஃப் ஐ கேன் ஹெல்ப் இட். அவர் என்னங்கிறார் இந்த இடத்துல, அந்த ஆள் என்னை இடித்து பாக்கெட்டில் போட்டு போனது வார்னிங்குங்கிறப்ப அவனுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஐ மே டை பிஃபோர் மை டைம் அப்படின்னா என்ன, என்னோடய காலத்துக்கு முன்னாடியே நான் சாகலாம். பட் இட் வில் நாட் பி டுடே இஃப் ஐ கேன் ஹெல்ப் இட். அவங்க வார்ன் பண்ணிட்டு போயிருக்கிறபடி நான் சாகலாம். பட் இன்றைக்காக இருக்கக்கூடாது. அந்த விஷயம் இந்த விஷயத்தை இன்றைக்கி சாக மாட்டேங்கிறது உறுதி. பட் இட் வில் நாட் பி டுடே இஃப் நான் இன்றைக்கி சாகாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி நான் என்னைய காப்பாற்றிக்கிட்டேன்னா இட் வில் நாட் பி டுடே இஃப் ஐ கேன் ஹெல்ப் இட். இஃப் ஐ கேன் ஹெல்ப் இட்னா என்ன, இந்த விஷயத்தை நான் இப்போவே ஸ்டெப் எடுத்துட்டேன்னா ஐ கேன் பி அலைவ் டுடே. ஏன்னா இப்போ பேப்பரை பார்த்துட்டேன். ஐ கேன் மேக் ஸ்டெப்ஸ் டு பி அலைவ் டுடே. கோ டவுன் ஸ்டேர்ஸ் அட் ஒன்ஸ் ரோகர் அண்ட் லாக் பார் அண்ட் செயின் ஆல் த டோர்ஸ். உடனே அவர் என்னன்ட்டார், இந்த சொல்லிட்டுமே ரோகர்கிட்ட டக்கு டக்குன்னு கீழே போ, ப்ளீஸ் கோ அட் ஒன்ஸ் அண்ட் லாக் ஆல் த திங்ஸ். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடைச்சிரு. கீழே போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அடைச்சிரு. லாக் த பார் அண்ட் செயின் ஆல் த டோர்ஸ். எல்லாத்துக்கும் செயின் போட்டு பூட்டிடு. எல்லா கதவையும் எல்லாம் அடைச்சிட்டு பூட்டிடு. அண்ட் ஆஸ்க் மை ஒய்ஃப் டு கம் டு மீ அட் ஒன்ஸ் அண்ட் டெல் அந்த என்னோடய ஒய்ஃபை ஆஸ்க் மை ஒய்ஃப் கீழே உடனே வர சொல்லு. ஆஸ்க் ஹர் டு கம் டு மீ அட் ஒன்ஸ் அண்ட் ஆஸ்க் மை ஒய்ஃப் என்கிட்ட வர சொல்லு இமீடியட்டாக. அண்ட் அட் ஒன்ஸ் ஸ்டாப் ஆர் தேர் எனி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் திஸ் ஹவுஸ் ஒர்க்மேன் ஆர் சச் அப்படின்னு சொல்லிவிட்டு இமீடியட்டாக அவர் என்னங்கிறாரு, ஒரு நிமிஷம் இரு ஸ்டாப். வேறு யாராச்சும் இந்த வீட்டில் அன்னோன் பர்சன்ஸ் இருக்கிறாங்களா, யாராவது தெரியாத ஆளுங்க இருக்கிறாங்களா, ஏதாச்சும் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்களா, அந்த மாதிரி வேறு யாராச்சும் இருக்கிறாங்களா, கமான் டெல் மீ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. இந்த இதில் என்ன சொல்கிறார் வெஸ்டர்ன், when he was asking, this Roger was asking, what he was asking, அந்த பேப்பர் வாட் வாஸ் ரிட்டன் இன் தட் பேப்பருங்கிறப்ப he was not involved to answer to his question. Instead of that he started to think about his fate and he was started to think about who has put that paper in his pocket, and he could remember that a boy pushed him and put that paper in his pocket, and that boy was small fellow, and he feels that I am really very much thankful to that boy, at least he has given that warning, and he did not wait for me to tell an apology கூட சொல்லலை. But I am very much thankful to him that at least he has given this warning, and I feel that today that should not happen. I should be very careful. நான் இன்னைக்கு ஸ்டெப் எடுத்தேன்னா that should not be the day for me. So Roger, please go downstairs, lock all the bars and put the key for chain for all the doors, and ask my wife to come to me at once அப்படின்னு சொல்லிட்டு again he is selling at once. Stop, is there any other strangers in this house or any workmen? யாராச்சும் வேலைக்காரங்க இருக்காங்களா, இல்லை வேறு யாராச்சும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களா, come on tell me அப்படிங்கிறாரு. So for that what is Roger is telling, only Joe the gardener my lord.
ஆமாம் எஜமான், யார் இருக்கிறாங்க? தோட்டக்காரர் மட்டும்தான். ஜோவியல். த ஜோவியல் ஒன்லி த கார்டனர் இஸ் தேர் அண்ட் ஹீ இஸ் கிளீனிங் த விண்டோஸ் ஆன் த லேண்டிங். அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அவர் கீழ்த்தளத்தில் இருக்கிற ஜன்னலை வந்து தொடச்சிட்டு இருக்கிறாரு. இஸ் கிளீனிங் த விண்டோஸ் ஆன் தட் லேண்டிங்னா கீழ்த்தரம். ஜஸ்ட் இஸ் கிளீனிங் த விண்டோஸ். ஹி இண்டிகேட்ஸ் வித் இஸ் ஹெட் தட் ஜோயல் இஸ் ஜஸ்ட் அவுட் சைட். அவர் தலையை மட்டும் வெளியில் இருக்கிறாங்கிறதுக்கு அங்கே செய்கிறார். அவர் தலையை அசைத்து ஜோவியல் மட்டும்தான் கீழே வெளி ஜன்னலை வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கிறாரு. வேறு யாரெல்லாம் இருக்கிறாருன்னு கேட்குறப்ப ஒன்லி தட் கார்டனர் ஜோவியல் இஸ் த கார்டனர் இஸ் ஒன்லி தேர் அண்ட் வாட் இஸ் டூயிங்னா இஸ் கிளீனிங் த விண்டோஸ் ஆன் தட் லேண்டிங். கீழ்த்தரத்தில் இருக்கிற ஜன்னலை கம்பிகளை தொடச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லி ரோஜர் இஸ் டெல்லிங் அண்ட் இண்டிகேட்ஸ். சொல்லும் போதே அவர் தலையை வந்து அந்த டைரெக்ஷனில் திருப்பி தலையை சிக்கிறார். வித் இஸ் சேட் தட் ஜோவியல் இஸ் ஜஸ்ட் அவுட் சைட் அப்படிங்கிறத சைகையால் சொல்கிறார். உடனே அதுக்கு வெஸ்டர்ன் வாட் இஸ் டெல்லிங், சென்ட் him away at once, tell him to leave everything and go and lock the door behind him and the windows, see that the windows too are closed. இமீடியட்டாக அவர் என்ன சொல்கிறாரு, கமான் சென்ட் him at once, அவனை உடனே அனுப்பிச்சிரு, அண்ட் டெல் him to leave everything, அவனை உடனே எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு போக சொல்லு. கோ அண்ட் லாக் த டோர் பிஹைண்ட் him, அவனை வெளியே அனுப்பிச்சிட்டு கதவை டக்குன்னு சாத்திரு. யூ க்ளோஸ் த லாக் த டோர் அண்ட் த விண்டோஸ் ஆல்சோ, see that the windows too are closed. ஜன்னல் எல்லாமே சாத்திருக்கான்னு பார்த்துட்டு வா, எல்லாமே மூடிட்டு வா. இமீடியட்டாக அவனை போக சொல்லிடு. கமான் ஆஸ் த ஜோவியல் டு கோ லீவ் எவ்ரி திங் ஆஸ் இட் இஸ், அவனை உடனே இந்த இடத்த விட்டு போச்சுலோ அப்படி போய் போட்டு போச்சுடும். அவன் ஒன்றும் கம்பியெல்லாம் தொடக்க வேண்டாம். ஆஸ்க் him to leave immediately and you lock the door behind him. வெளியில் போனதையுமே கதவையெல்லாம் வெளியில் அடைச்சி போக சொல்லிடு. அதே மாதிரி நீ ஜன்னலையும் எல்லாரையும் மூடிடு. கமான் க்ளோஸ் எவ்ரி திங் அண்ட் see to that, எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கான்னு கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வா அப்படின்னு இஸ் கிவிங் தட் வார்னிங். ஃபேஸிங் த கபோர்ட் வித் லெவல்ட் பிஸ்டல். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, வாட் இஸ் டூயிங், இப்போ இவர் இதெல்லாம் சொல்லிவிட்டு கபோர்டு அலமேரியை பார்க்குறாரு. உடனே ஒரு கை துப்பாக்கி எடுத்துக்கிறார். பிஸ்டல் மீன்ஸ் கை துப்பாக்கி. அந்த கை துப்பாக்கி எடுத்துக்கிட்டே கபோர்ட் பக்கத்தை இஸ் லுக்கிங் ஃபேஸிங் தட் பிஸ்டல் டுவர்ட்ஸ் த கபோர்ட் அண்ட் ஹி வாஸ் டாக்கிங். கம் அவுட் ஐ சே. ஆக்சுவலாக இவர் என்ன நினச்சிக்கிறார், அங்கே யாராச்சும் இருக்கிறாரோ, யாராச்சும் கபோர்டில் இருக்குது ஒளிஞ்சிக்கிறாங்களான்னு நினச்சிக்கிட்டு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக he took that pistol and he was calling out, கம் அவுட் ஐ சே, வெளியில் வா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. There is silence but there was no noise at all. Drop your weapon and come out or I shall shoot you now. மறுபடியும் என்னங்கிறாரு, உங்ககிட்ட ஏதாச்சும் ஆயுதங்கள் இருந்தால் கீழே போட்டுட்டு வெளியில் வா, இல்லைன்னா உன்னை நான் என்ன பண்ணிடுவேன், ஷூட் பண்ணிடுவேன். Come on please put down your weapons down. Otherwise and you come out, otherwise I will shoot you down. He is turning towards that cupboard with a pistol and he was giving this warning. He thought that someone may be hiding inside that cupboard. As there is still silence, he forces himself to close in on the cupboard door and standing to the side pulls it quickly open. Still there was silence. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இமீடியட்டாக மறுபடியும் சைலன்ஸாக இருக்கிறப்ப அலமேரி அமைதியாக இருக்கிறதுனால ஒரு அலமேரி ஒரு கதவை மூடிட்டு இவர் அந்த பக்கத்தில் நின்றுக்கிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு, he opens the other side. டு த சைட் புல்ஸ் இட் குவிக்லி ஓப்பன். இவர் ஒரு பக்கம் போய் டக்குன்னு நின்றுட்டு டக்குன்னு கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இட் இஸ் எம்டி. தெர் வாஸ் நோ ஒன் இன்சைட் தட் கபோர்ட். ஜஸ்ட் இவர் வார்ன் பண்ணி கத்திட்டு போகிறாரு, கம் அவுட் சைட், புட் யுவர் வெப்பன்ஸ் டவுன் ஆர்தர்ஸ் ஐல் ஷூட் இட் டவுன் சொல்லிட்டு போயிட்டு, பட் தெர் வாஸ் நோ நாய்ஸ் அட் ஆல். ஸ்டில் தெர் வாஸ் சைலன்ஸ். ஸோ இமீடியட்லி வித் ஃபோர்ஸ்னஸாக டக்குன்னு போய் கபோர்டை டோர் ஓப்பன் பண்ணி குவிக்காக பார்க்குறாரு. பட் தேர் வாஸ் நோ ஒன் இன்சைட். இட் இஸ் ஸ்டில் எம்டி. ஆஸ் சூன் as his relief abates, he is ashamed and hastily returns the pistol to his drawer. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு அவரை பதட்டம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிது. ரிலீஃப் அபேட்ஸ், அந்த பதட்டம் வந்து அப்படியே குறைஞ்சிது. அவரே தன்னை நினச்சி வெக்கப்படுறாரு. ஃபீல்ட் அஷேம்டு, ஐயோ யாருமே இல்லையா, நம்ம போய் இருக்கிறாங்கன்னு நினச்சி இப்படி நடந்துக்கிட்டோமான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த துப்பாக்கியை அந்த மேஜர் ட்ராயரில் அப்படியே வைக்கிறார். he keeps that pistol on his drawer. அந்த மேஜர் ட்ராயர் மேலே அப்படி he keeps that pistol. he feel ashamed about himself. நம்ம ஒரு ஜட்ஜாக இருந்துட்டு ஒரு செகண்டில் பாருங்கள் கபோர்டில் எல்லாம் ஒழிஞ்சிருப்பாங்களான்னு சொல்லிட்டு டக்குன்னு இது எல்லாமே நம்ம கண் கூட மூவிஸ்லலாம் பார்த்துருக்கோம். ஐவ் சீன் திஸ் டைப் ஆஃப் சீன்ஸ் இன் மூவி. என்ன பண்ணுவாங்க, போலீஸ்காரங்க வரனாலும் சரி அப்படியே கன் எடுத்துகிட்டு ஒரு இதாக சைலண்ட்டாக சத்தமெல்லாம் நடந்து ஓப்பன் பண்ணி ஒரு கபோர்டாக பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இவருக்கு அந்த ஒரு சினியோட இது அப்படியே ஃபீல் ஆகுது. அலைமேரியில் யாராச்சும் ஒழிஞ்சிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு he opens the cupboard, he goes near the cupboard with the pistol and gives them the warning. But when he opens it, he finds it is empty and he feels ashamed about himself. Then he returns the pistol to his drawer. அந்த மேஜையில் அந்த பிஸ்டலை வச்சுறாரு.
Enter bright and purposeful Lady Weston. Who is now entering? Lady Weston. She is entering there. A charming creature. Now the author describes this lady. How she is now is a charming creature. One knows at a glance that she is an excellent housewife, but the last one is never sure how much intelligence and sweet malice there lies behind a practical simplicity. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க லேடி இதை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன்ஸ் லேடி வந்து லேடி வெஸ்டர்ன் சார்மிங் கிரியேச்சர் வந்து அழகான ஒரு பெண்ணு அவர் வராரு. ஷீ என்டர்ஸ் தட். அவரோட பார்வையிலே சொல்லலாம், ஒரு பார்வையில் அவளோட பார்வையிலே சொல்லலாம், பார்த்தாலே சொல்லலாம். ஒன் நோஸ் அட் எ கிளான்ஸ், ஒரு பார்வையில் அவரை கணிச்சிடலாம் அந்த லேடியை பார்த்தா. தட் ஷீ இஸ் அன் எக்ஸலண்ட் அப்படின்னா அருமையான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லலாம். ஷீ இஸ் அன் எக்ஸலண்ட் ஹவுஸ் ஒய்ஃப். பட் டு த லாஸ்ட் ஒன் இஸ் நெவர் ஷியர். ஆனால் அவரோட எளிமையான இதுக்கு பின்னால் ஹவு மச் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்வீட் மேலிஸ், அந்த அறிவும் தீய எண்ணமும் இருக்குன்னு ஒருவராலும் கணிக்க முடியாது. அதாவது மேலிஸுங்கிறது எண்ணங்கள், தீய எண்ணங்கள். அவளை வெளித்தோட்டமாக பார்க்கும்போது ஷீ இஸ் ரியலி அன் எக்ஸலண்ட் ஹவுஸ் ஒய்ஃப். பட் வென் யூ திங்க் அபவுட் ஹர் இன்டெலிஜென்ட், அவளுக்கு பின்னால் தேர் லைஸ் பிஹைண்ட் ஹர் அ ப்ராக்டிக்கல் சிம்பிளிசிட்டி. யாராலையும் அறியவே முடியாது. நோ ஒன் கேன் ஐடென்டிஃபை ஹவு ஷீ இஸ் அப்படின்னு கணிக்க முடியாது. தீய எண்ணமும் இருக்குமா அப்படிங்கிறது யாராலையும் அவளை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவரோட எளிமையை சிம்பிளிசிட்டிக்கு பின்னால் எந்த அளவு அறிவும் தீய எண்ணமும் இருக்குங்கிறத ஒருவராலும் கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவளோட தோற்றம். when she entered, one can see her look. She is really an excellent housewife சொல்லலாம். அந்த அதே மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் சிம்பிளிசிட்டிக்கு பின்னால் அவர் ஒளிஞ்சிருக்கிற அந்த எந்த அளவுக்கு அவருக்கு எண்ணங்கள், அந்த அளவு அறிவும் இருக்குது, ஸ்வீட் மேலிஸ் அந்த தீய எண்ணமும் இருக்குங்கிறத ஒருத்தராலையும் கணிக்க முடியாது. நோ ஒன் கேன் ஜட்ஜ் ஹவு ஷீ இஸ் அப்படிங்கிறத நோ ஒன் கேன் ஃபைண்ட் அவுட். இட் இஸ் பிஹைண்ட் ஹர் ப்ராக்டிக்கல் சிம்பிளிசிட்டி. நவ் திஸ் லேடி இஸ் டாக்கிங், லேடி வெஸ்டர்ன். லுக்கிங் பேக் ஆஸ் ஷீ கம்ஸ் இன். அப்படியே வரும்போதே ஷீ இஸ் லுக்கிங் பேக் அண்ட் ஷீ இஸ் டாக்கிங். ஐ டூ விஷ் தட் ஜோயல் வுடன்ட் லீவ் pails of water on the landing. வாட் இஸ் இட் ரிச்சர்ட்? நவ் ஷீ இஸ் telling. அப்படியே பார்த்துக்கிட்டே பிகாஸ் why she is coming, already Weston had informed Roger to ask his wife to come to him, so she has come here. While she is coming, she is looking back and she is telling, I do wish that Joel wouldn't leave pails of water. அவள் திரும்பி பார்த்துட்டே வந்துட்டு, இந்த ஜோயல் வந்து ஏன் கீழ்த்தளத்தில் தண்ணி பக்கெட் அப்படியே வச்சுட்டு போயிட்டாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஆஸ்கிங். ஏன் அவர் வந்து வச்சுட்டு போயிருக்கக்கூடாது, என்ன ரிச்சர்ட் இப்படி பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஷீஸ் ஆஸ்கிங். ஐ டூ விஷ் தட் ஜோவியல் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இதை வச்சுட்டு போயிருக்கூடாது. யூ ஷுட் நாட் லீவ் த பெயில்ஸ் தான் பக்கெட் ஆஃப் வாட்டர் ஆன் தட் லேண்டிங். அந்த கீழ்த்தர ஜன்னலில் எஸ் லெஃப்ட் தட் பெயில்ஸ் பக்கெட் ஆஃப் வாட்டர். யூ ஷுடன்ட் லீவ் தட், பட் வாட் பர்பஸ் யூ ஹேவ் டன் தட், வாட் இஸ் இட் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லி இஸ் ஆஸ்கிங். ஃபார் வாட் பர்பஸ்? ஃபார் தட் வெஸ்டர்ன் இஸ் ஆன்சரிங். My dear, your husband's life is in grave danger. So what is telling? Weston is telling, உன்னோட மை டியர், உன் புருஷன், ஹஸ்பண்ட், யூனோ உன் புருஷன் உயிரே என்ன அது ஆபத்தில் இருக்கு. தட் மீன்ஸ் இஸ் டெல்லிங் அபவுட் ஹிம்செல்ஃப். உன்னோட ஹஸ்பண்டோட உயிர் ஆபத்தில் இருக்குது அப்படின்னா, அவரோட உயிர் ஆபத்தில் இருக்குங்கிறதுக்கு இன்டிஃபினட்டாக இவர் என்ன சொல்கிறாரு, அந்த லேடி வெஸ்டன்ட்ட யுவர் ஹஸ்பண்ட்ஸ் லைஃப் இஸ் இன் கிரேவ் டேஞ்சர். தட் மீன்ஸ் இன் டேஞ்சர். She immediately is telling that, my dear, your husband's life is in grave danger. For that, what she is asking Lady Weston, the last time it was in danger, you had been eating game pie. What is it this time? But see the condition. இவர் சொல்கிறாரு, உன்னோட ஹஸ்பண்டோட உயிர் டேஞ்சரில் இருக்குன்னு சொல்லும்போது அந்த லேடி வந்து ஷி டிட் நாட் கெட் ஃபியர், ஒரு பதட்டம் அடையலை, எந்த ஃபியரும் காட்டல. போன தடவை கூட உங்கள் உயிர் ஆபத்தில் இருக்குதுன்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் வேட்டையாடின கரியை ஐ மீன் ஃபார் வாட் இட் ஹேட் பீன் ஹேப்பன் லாஸ்ட் டைம் யூ வேர் இன் டேஞ்சர், யூ ஹேட் பீன் ஈட்டிங் கேம் பை. அப்போனா உங்கள் உயிரில் போன தடவை வந்து உங்களோட உயிர் ஆபத்தில் இருந்தபோது கூட நீங்கள் வேட்டையாடின கரியை சாப்பிடாதீங்க. நீங்கள் இப்போ இந்த தடவை என்ன கிடச்சிது? அப்போ கேம் பைனா அந்த ஜஸ்ட் இயர் வாட் he refers to this game pie. அப்படி கேம் பை மீன்ஸ் மீட் கவர்ட் வித் பேஸ்ட்ரி அண்ட் பேக்.
கவர் பண்ணி கொடுக்குற அந்த கறியை நீங்கள் போன தடவை கூட சாப்பிட்டுட்டு தான் சொன்னீங்க. இப்போ இந்த தடவை என்ன, இப்போ இந்த தடவை என்ன எதுக்காக உங்களை இது பண்ண என்ன டேஞ்சரில் இருக்கிறீங்க, இந்த தடவை என்ன கிடைச்சிது அப்படின்னு ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஷீ இஸ் மேக்கிங். நீங்கள் லாஸ்ட் டைம் யூ ஹவ் பீன் ஈட்டிங் கேம் பை. அப்போ லாஸ்ட் டைம் யூ ஹவ் பீன் ஈட்டிங் தட் மீட் தட் கவர் வித் பேஸ்ட்ரி. அந்த கவர் பண்ணின மீட்டை கொண்டாந்து இது பண்ணிங்க. இந்த தடவை என்ன விளையாட்டு, எதுக்காக உங்களுக்கு ஆபத்து இருக்குது, டேஞ்சரில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஜஸ்ட் வித்தவுட் எனி சீரியஸ்னஸ் ஷி வாஸ் ஆஸ்கிங் பிகாஸ் இட் ஹஸ் பீன் யூஸ்ட் டு ஹர். ஆஃபன் ஜட்ஜுங்கிறவங்களுக்கு என்ன வரும், கண்டிப்பாக கொலை மிரட்டல் வரத்தான் செய்யும், ஆபத்து இருக்கும். ஜட்ஜோட போஸ்டிங்கே அதுதானே. ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தால் இன்னொரு பக்கம் நெகட்டிவாக தான் இருக்கும். ஒருத்தர் தீர்ப்பு ஏற்றுக்கிறவங்களா இருப்பாங்க, இன்னொருத்தங்க தீர்ப்புக்கு இதானவங்க பழி வாங்குற உணர்வோடு இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் யூ ஹேட் பீன் ஈட்டிங் திஸ் கேம் பை, நவ் வாட் இஸ் த அனதர் திங். லாஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஒரு இதில் தான் வந்தீங்க, இந்த டைம் என்ன உங்களுக்கு அந்த நிலைமை அப்படின்னு சொல்லி திஸ் லேடி வாஸ் ஆஸ்கிங். ஓகே students, we can see the remaining part of the lesson in the next class.